வெல்கம் பேக் வீவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி, சுவாலஜி மற்றும் பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் எஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ் இஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் கீழ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது அப்படின்னு கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூரியன்ல இருந்து வர ஹீட்டை, அந்த அட்மாஸ்பியர் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பூமிக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கறது தான் இந்த வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுக்குற ஹீட்ல வந்து கீழ்கண்டதுல எது வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸா செயல்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி ல ஆக்சிஜன், ஆப்ஷன் சி ல ஹைட்ரஜன் அண்ட் ஆப்ஷன் டி ல நைட்ரஜன் இருக்கு. இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதை முன்னாடி சொன்ன எக்ஸாக்ட் மீனிங் தான். சன்ல இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி அந்த ஹீட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி, சூரிய ஒளி கிடையாது, அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அந்த நம்மளோட எர்த்ல இருக்க லைஃப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை இந்த இது செய்யுது. எது செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு செய்யுது. கார்பன் டை ஆக்சைடு நாட் ஒன்லி மீத்தேன் அண்ட் வாட்டர் வேப்பர் இது எல்லாமே செய்யுது. ஸோ இதுல இருக்க ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள தான் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.